அந்த ராதாவுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பியா? உங்க யாராலையுமே அவளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு துணையா அவளோட அண்ணன் நிக்கிறேன். அவளுக்கு கவசமா. நான் ராதாவை கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன். யார் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அதையும் பார்க்கிறேன். அட என்ன அவ இப்படி பேசிட்டு போறான்? சாபம் கொடுத்துருவா அப்புறம். மோகன், உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன சின்ன குழந்தையா? இதோ பாரு, குஷி சின்ன குழந்தை. அவ காதல கேட்டது படிச்சதை வச்சு அவ நம்பிட்டா. உனக்கு உன்னோட ராதா மேல நம்பிக்கை இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்கிட்ட வராதீங்க. அதான் சொல்றல, என்கிட்ட வராதீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? அக்கா, இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய், ஆளை வச்சு நடிக்கிறியா? உன்னை நானு, நீ மட்டும் என் கையில தனியா சிக்கிட, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். நீங்க அங்கேயே இருங்க. முன்னாடி வராதீங்க. வேணா வராதீங்க. பயப்படாத, நான் அவங்கள மாதிரி கிடையாது. நான் உனக்கு உதவி செய்ய தான் விரும்புறேன். ஜெயில எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே குற்றவாளி தான். அப்படி பார்த்தா நீயும் இப்போ ஒரு குற்றவாளி தானே? நீ என்ன சொல்ல நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆமா, நானும் சில தவறுகள் பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் ரொம்ப சரியானவெல்லாம் கிடையாது. கெட்டவங்கள கூட நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறவங்க இருக்காங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுதே. நான் உண்மையானவதான். நான் எந்த தப்பும் பண்ணல, யாரையும் கொலை பண்ணல. நான் நிரபராதி. எனக்கு தெரியுமா, நான் உலகத்தை பார்த்தவ. ஒருத்தர் முகத்தை பார்த்து என்னால
அவங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியும். இங்க பாரு, நீ அழக்கூடாது. நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உனக்கு துணையா இருக்கேன். ஏன்? எதுக்காக? உன் பேரு ராதா தானே? என் பொண்ணோட பேரு ஹரிப்ரியா. ஹரிப்ரியாவோ ராதையோட பேர் தானே? அவளுக்கும் கிட்டத்தட்ட உன் வயசுதான். என்னால அவளுக்காக எதுவும் பண்ண முடியல. ஆனா உனக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். அப்பதான் ஒரு தாயா என் மனசு லேசாகும்னு நினைக்கிறேன். அம்மா, நான் இங்க வந்ததுல இருந்து அத்தனை பேரும் என்ன சந்தேக பார்வையோட பாக்குறாங்க, என்ன குற்றவாளியா நினைக்கிறாங்க, என்ன கொலைகாரின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணல. உண்மையா இருக்கிறவங்கள தான் சந்தேகப்படுவாங்க, பொய்யானவங்கள இல்ல. ஆனா தைரியத்தை இழக்காதவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. நீ வேணா பாரு, ஒரு நாள் நிச்சயமா நீ ஜெயிக்க தான் போற. பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, உண்மைக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. ம்? நீங்க எப்படி இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணலாம் கடவுளே? பாவத்தையும் அநியாயத்தையும் நீங்க எப்படி ஜெயிக்க விடலாம்? அதுவும் ராதா உங்களோட பரம பக்த இல்லையா? உங்களுக்கு அவ ஒரு நிரபராதின்னு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருந்தும் நீங்க எப்படி இப்படி அமைதியா இருக்கலாம்? ஏன் கடவுளே, ஏன் இப்படி இருக்கீங்க? ராதா யார மனசார காதலிக்கிறாளோ, யார தெய்வமா நினைக்கிறாளோ, யாருக்கு தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காளோ, இன்னைக்கு அவரு ஒரு நிமிஷத்துல ராதாவை விட்டுட்டாரு. அவளோட காதலை மறந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தாமினி கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. தாமினி, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? இது எல்லாத்துக்குமே அவதான காரணம். ஆனா நீங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறீங்கல்ல. ஏன் கடவுளே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ராதா கிட்ட இருந்து அவளோட காதலை பறிச்சிட்டீங்க. மறுபடியும் அவளை இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டீங்க. கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ராதாவோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்களே. என்னோட கோஷி கிட்ட இருந்து மறுபடியும் அவளோட அம்மாவை பறிச்சிட்டீங்களே. ஏன் கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? சொல்லுங்க கடவுளே, ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு கண்டிப்பா இவனோட முகத்தை நான் பார்த்தே தீருவேன். யாருக்கு தெரியும், ராதா நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பா இவன் கூட ஒரு வழியா இருக்கலாம். எஸ் 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 அம்மா, ஒரு வழியா நம்ம சாதிச்சிட்டோம்மா. ஃபைனலி மோகன் அவனோட காதலை என்கிட்ட சொல்லிட்டான். மோகன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானாமா, கல்யாணம் பண்ணிக்க போறான். மோகன் எனக்கு சொந்தமாக போறாமா. ஃபைனலி, கேன் யூ இமேஜின்? என்னால நம்பவே முடியலம்மா, சுத்தமா என்னால நம்பவே முடியல இத. என்னடி, ஏன் இப்போ இப்படி கண் கலங்குற? இப்பதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானே தாமினி.
அம்மா, இத்தனை வருஷங்களா வெறும் வேதனை கண்ணீர் மட்டும் தானே வந்திருக்கு. ஃபைனலி இத்தனை நாளுக்கு அப்புறமா இந்த ஆனந்த கண்ணீர் வருதுமா. வரட்டும், விடுங்க, பரவாயில்ல. ஒரு வழியா நான் வெயிட் பண்ணதுக்கு முடிவு கிடைச்சிருக்கு. இதுக்காக தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா நான் முதல்ல பயந்தே போயிட்டு தெரியுமா. ஏன்னா அந்த 2 அடி சூனியக்காரி உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அவ இப்படி பண்றதெல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு முடிவே கிடையாதோன்னு நினைச்சிட்டேன். ஆனா என்னம்மா பிளான் பண்ணிருக்க தாமினி நீ? கண்டிப்பா இந்த தடவை அந்த 2 அடி சூனியக்காரி தப்பிக்கவே முடியாது. அப்புறம் அந்த 2 அடி குட்டிச்சாத்தான அடிச்சு உதச்சி நல்லா குடும்பப்படுத்தி அவ பாட்டி வீட்டுக்கே அவளை ஓட விட்டுருவோம். மீதா இருக்கவங்க யாரு? இந்த குடும்பத்துல இருக்கவங்க தான். இவங்க எல்லாரையும் ஒத்த விரல்ல சுத்த விடுறது உனக்கு எல்லாம் கை வந்த கலையாச்சு தாமினி. இதுக்கப்புறம் மோகனுக்கு சொந்தமான இந்த சொத்து எல்லாமே இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நமக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கே இந்த கேஸுக்கு நான் முடிவு கட்ட போறேம்மா. அடுத்து ராதாவுக்கு நான் மரண தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் என்னோட இந்த கல்யாண ட்ரெஸ்ஸை நான் போட்டுப்பேன். இந்த தடவை நானும் மோகனும் சேர்றத அந்த கடவுளே தடுக்க நினைச்சாலும் முடியாதும்மா. விட்றா டேய். மோகன், அட பாவி பொறம்போக்கு, என்ன மனுஷன்டா நீ? ஆள் தான் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு, அதுக்காக எரும மாதிரி அட அடிப்ப? ஏண்டா, போலியா கோபப்பட்டு என் காலரை பிடிச்சல்ல, அதுக்கு உன் டேய், மூஞ்சில- கொஞ்சம் இருடா, ஆக்டிங் தானடா பண்ணும். அது எப்போதானே ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நாள் முழுக்க பிரிண்டிங் பிரஸ்ல தான் உட்காந்துருக்கேன். ஆமா, அவங்க வந்துட்டாங்களா? கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி, பாட்டி நல்லா இருப்பா, நல்லா நல்லா இருப்பா. பாட்டி, அப்பா, நீங்க 2 பேரும் இன்னைக்கு வீட்டுல நடந்த எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. மோகன், எங்க ராதா எந்த தப்பும் பண்ணல. அவ நிரபராதிப்பா. பாட்டி, என் ராதாவை பத்தி எனக்கு தெரியும்.
அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. ரொம்ப நன்றி கடவுளே, நன்றி. அப்பா மோகன், நீ ராதாவை காப்பாத்திடுவல்ல? அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டல்ல? ஐயோ அப்பா, ராதா உங்களோட பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட காதல், என்னோட மனைவி, அவ என் பொண்ணோட அம்மா. நான் உங்க 2 பேருக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், ராதாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா மோகன், எல்லா ஆதாரமும் ராதாவுக்கு எதிரா இருக்கே, அப்புறம் எப்படி அவளை காப்பாத்துவீங்க? ஐயோ பாட்டி, இந்த ஊர்லயே பெஸ்ட் லாயரை ஹையர் பண்ணிருக்கேன். இனி அவ எனக்கு எதிரா ராதாவுக்காக சண்டை போடுவான். என் ஃப்ரெண்டு சேகர் இது எல்லாத்துக்கும் பின்னாடி தாமினி தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். இது எல்லாம் அவ பண்ண வேலைதான். இப்ப ராதாவை காப்பாத்துறதுக்கு நான் தாமினிக்கு துணையா நிக்க போறேன். அவ விளையாட்டுல அவ வெற்றி அடையறாங்கிற நம்பிக்கை கொடுப்பேன். அப்பதான் புதுசா எந்த சூழ்ச்சியும் பண்ண மாட்டான். அவளோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்ல வேளை மோகன், ராதா மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட தடுமாறல. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா என் மோகன் ராதாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். இதுக்கு மேல தாமினிக்கு அவ பாஷையிலே பதில் கொடுக்க போறேன். அவ கூடவே இருந்துகிட்டு ராதாக்கு துணையா இருப்பேன். அவ வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவளை மொத்தமா அழிச்சிருவேன். ஆனா ராதாவனை திருப்பி கூட்டிட்டு வருவான்ப்பா. இந்த போராட்டத்துல நாம ஜெயிப்போம், ஓகே? ஆனா அதுக்கு நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யணும். நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அப்புறம் காவேரி அத்தையும் தாமினியும் மறுபடியும் ஏதாவது சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா மோகன், உன்னோட பிளான் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீ சொல்றது எல்லாமே சரிதான். அப்புறம் தாமினிக்கும் நீ ராதா மேல முழு வெறுப்பை காட்டுறன்னு தெரிய வந்துருச்சு. இந்த சந்தோஷத்துல நிச்சயமா அவ ஏதாவது ஒரு தப்பு செய்வா. எங்க பாருங்க, இன்னொரு விஷயம், நாம உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். முக்கியமா குஷி முன்னாடி. ஏன்னா அவ சின்ன பொண்ணு, பாவம் பெரியவங்க பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற வயசுல அவளுக்கு. அதனால அவ முன்னாடி இருக்கும்போது நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தாமினி ரொம்ப அழகா திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கா. குஷிதான் எங்க சக்தி, அவதான் எங்களை இணைச்சு வச்சிருக்கான்னு எல்லாம் தெரிஞ்சுதான் அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா. குஷிய ராதாவுக்கு எதிரா திருப்பி ராதாவுக்கு எனக்கும் இருக்கிற உறவோட அஸ்திவாரத்தை தாக்கியிருக்கா. குஷிய நம்மளோட பலவீனமா மாத்திட்டா. குஷி, I hate you, Radha. I hate you. அந்த தாமினியோட கேவலமான வேலையால ஒரு சின்ன குழந்தையோட மனசுல ராதா மேல உள்ள பாசத்தை வெறுப்பாக்கிட்டாலே. போதும் குஷி, அழாதம்மா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத. குஷி ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னோட ராதாவை இந்த அளவுக்கு நீ வெறுக்க கூடாது குஷி. பாட்டி, பாட்டி, ராதா
சொல்றாலோ அதானே பண்றேன். நான் குட் கேர்லா மாறிட்டேன்ல, பொய் சொல்றதை நிறுத்திட்டேன்ல, அதுவும் இல்லாம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சல்ல. என்ன பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு எல்லா மந்திரமும் மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் அவளை என் அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சேன். அவளை நான் ராமான்னு கூப்பிட்டேன். இன்னையில இருந்து நான் உன்னை ராமான்னு கூப்பிட போறேன். ராமா? அவ என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா அவ என்ன லவ் பண்ணவே இல்லை. குஷி, பாட்டி அவ எதுக்காக எனக்கு இப்படி பண்ணா? போதும் குஷி, போதும். இதுக்கு மேலேயும் அழாத, அமைதியாக. குஷி அமைதியாக குஷி.